நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் அந்த அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கறியெல்லாம் சேர்த்துக்குவோம். நல்லி எலும்பு பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துருக்கோம். சேர்த்தாச்சு. நம்ம அதை வந்து ஒரு பெரட்டி விட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடணும். இன்னும் கொஞ்சம் அகல பாத்திரம் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். நான் இப்போல்லாம் பார்க்கல, நம்ம சாப்பிடும்போது பார்த்துக்குவோம். இந்த மாதிரி நல்லா பெரட்டி